என் அன்பு பிள்ளையே, உன் நெஞ்சில் தேக்கி வைத்திருக்கும் அந்த பெருவலியை நான் அறிவேன். யாருமற்ற அனாதையாக ஆதரவற்றவனாக இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டு விட்டோமே என்று ஒவ்வொரு இரவிலும் நீ வடிக்கும் கண்ணீரின் சூடு இன்னும் தணியவில்லை. எல்லோரையும் நம்பினாய், உன் உயிரை விட மேலாக சில உறவுகளை நேசித்தாய். ஆனால் அவர்கள் உனக்கு பரிசாக அளித்தது ஏமாற்றத்தையும் கண்ணீரையும் மட்டுமே அல்லவா? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று ஒவ்வொரு நொடியும் எனக்கு முன்னால் நின்று நீ கேட்கும் அந்த நியாயமான கேள்விகள் என் செவிகளை வந்தடைந்து விட்டன. சிவனே துணை என்று என்னை முழுமையாக சரணடைந்த உன்னை இந்த கைலாயநாதன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உனக்கு உணர்த்தவே இந்த நொடியில் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் வெளியில் சொல்ல முடியாத பணக்கஷ்டம், மறுபக்கம் குடும்பத்தில் நிம்மதியின்மை, உறவுகளுக்கு இடையே நடக்கும் சண்டைகள் என உன்னை சுற்றி ஒரு பெரிய இருள் சூழ்ந்து கொண்டிருப்பதாக நீ உணர்கிறாய். உன் வீட்டிற்குள் ஏதோ ஒரு தீய சக்தி நுழைந்து விட்டதைப் போலவும் எந்த காரியத்தை தொட்டாலும் அது தடையாக மாறுவதையும் கண்டு நீ நொறுங்கிப் போயிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் அந்த நேர்மறையான எண்ணங்களையெல்லாம் அந்த தீய அதிர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து உன்னை நடைபெணமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் என் அன்பு பிள்ளையே, இருள் எங்கு ஆழமாக இருக்கிறதோ அங்குதான் பேரொளி பிறப்பதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். உன்னை சூழ்ந்திருக்கும் அந்த தீய சக்திகளை, எதிர்மறை அதிர்வுகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறியக்கூடிய ஒரு மகாசக்தியை பற்றி உனக்கு எடுத்துரைக்கவே நான் வந்துள்ளேன். நான் சொல்லப்போகும் அந்த பொருள் இந்த அகிலத்தையே காக்கும் வல்லமை கொண்டது. அது வேறொன்றும் இல்லை, என்னுடைய திருமேனியில் எப்போதும் வாசம் செய்யும் புனிதமான திருநீருதான் அது. எல்லா கர்ம வினைகளையும் தீய சக்திகளையும் சுட்டெரித்து முடித்த பின் எஞ்சியிருக்கும் பரிசுத்தமான ஒரு பொருள்தான் இந்த சாம்பல் எனப்படும் திருநீரு. இதில்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் அடங்கியிருக்கிறது. உன்னுடைய உடலிலும் உன் இல்லத்திலும் தங்கியிருக்கும் அத்தனை பீடைகளையும் தரித்திரங்களையும் அடித்து விரட்ட இந்த திருநீரு ஒன்றே போதுமானது என்பதை நீ முழுமையாக உணர வேண்டும். வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது உன்னையும் அறியாமல் பல எதிர்மறை எண்ணங்களையும் பிறரின் கண் திருஷ்டிகளையும் நீ உன்னோடு சுமந்து வருகிறாய். அவை உன் வாசல்படியை தாண்டி உள்ளே வரும்போதுதான் வீட்டில் காரணமில்லாத சண்டைகளும் மன உளைச்சல்களும் பண விரயங்களும் ஏற்படுகின்றன. இதை தடுக்க சிறிதளவு திருநீற்றை எடுத்து சிறிதளவு தண்ணீரில் குழைத்து உன் வீட்டு வாசலின் இருபுறமும் பூசிவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் சரி, எந்தவிதமான பில்லி, சூனியம், ஏவல் போன்ற கொடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த திருநீற்றின் எல்லையை தாண்டி உன் இல்லத்திற்குள் நுழையவே முடியாது. உன்னை அழிக்க நினைக்கும் எப்பேற்பட்ட துர்சக்தியும் அந்த வாசலிலேயே தன் பலத்தை இழந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, உனக்கு தீராத உடல் உபாதைகளோ அல்லது மனதில் இனம் புரியாத பயமோ இருக்கும் தருணங்களில் உன்னுடைய வலது கையில் சிறிதளவு திருநீற்றை எடுத்துக்கொள். கண்களை மூடி உன்னுடைய வலிகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு முழு நம்பிக்கையோடு உன் நெற்றியில் அதை இட்டுக்கொள். அந்த நொடியே உன்னுடைய மூலாதாரத்திலிருந்து ஒரு புதிய சக்தி பிறப்பதை நீ உணர்வாய். உன்னை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை வளையம் உடைக்கப்பட்டு உனக்குள் ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் பிரவாகமாக பாய்வதை நீ கண்கூடாக காண்பாய். தொழில் செய்யும் இடங்களிலும் வியாபார தலங்களிலும் பலவிதமான மனிதர்கள் வருவார்கள். அவர்களின் எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்று உன்னால் அளவிட முடியாது. சிலரின் பொறாமை பார்வையும் பெருமூச்சும் உன்னுடைய முன்னேற்றத்தை அப்படியே தடுத்து நிறுத்திவிடும். அத்தகைய திருஷ்டிகளை போக்க ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமான திருநீற்றை வைத்து அதில் குங்குமத்தையும் கலந்து நீ தொழில் செய்யும் இடத்தில் தென்மேற்கு திசையில் வைத்துவிடு. ஒவ்வொரு நாளும் நீ அந்த இடத்தை திறக்கும்போது அந்த திருநீற்றை தொட்டு உன் நெற்றியில் இட்டுக்கொண்டு உன் காரியத்தை தொடங்கு. உன்னுடைய பணவரவில் இருந்த அத்தனை தடைகளும் விலகி செல்வம் செழித்து வளரும். உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். நமது மனது ஒரு ஆழமான கடல் போன்றது. அதில் நீ எந்த எண்ணத்தை விதைக்கிறாயோ அதுவே விஸ்வரூபம் எடுத்து உன் வாழ்க்கையாக மாறுகிறது. இத்தனை நாட்களாக நான் ஏமாந்து விட்டேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி எனக்கு விடிவு காலமே இல்லை என்று உனக்குள் நீயே கூறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த வார்த்தைகள்தான் உன் முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய தடைக்கற்கள். இனி ஒருபோதும் அந்த எதிர்மறையான வார்த்தைகளை உன் நாவினால் உச்சரிக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் உனக்காக. இந்த அகிலத்தையே ஆளும் ஈஸ்வரன் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்ற தைரியம் உனக்குள் வர வேண்டும். உன்னுடைய கஷ்டங்கள் பனித்துளி போல கரையப் போகிறது. உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள், உன்னை அலட்சியம் செய்தவர்கள் எல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து உன்னை தேடி வரப்போகிறார்கள். ஆனால் அதற்காக நீ உன் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து யார் காலிலும் விழ வேண்டியதில்லை. நீ என்னையே தியானித்துக் கொண்டு உன்னுடைய கடமையை மட்டும் அமைதியாக செய்து வா. உன்னுடைய மௌனமே அவர்களுக்கு நான் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு காயத்திற்கும் நான் மருந்தாக மாறுவேன். உன் சுவாச காற்றில் கூட என்னுடைய நாமம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் அந்த அமைதி எப்பேற்பட்ட சூறாவளியையும் எதிர்கொள்ளும் வலிமையை உனக்கு தரும். நீ சிவனே துணை என்று சொன்ன ஒற்றை வார்த்தை உன்னை எப்படிப்பட்ட உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார். தலைப்பு: சிவனே துணை, கலங்கிய உன் கண்களில் இனி ஆனந்த கண்ணீர். என் அன்பு பிள்ளையே, உன் நெஞ்சில் ஊசியாய் குத்திக் கொண்டிருக்கும் அந்த வலிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
எதற்காக என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள், எதற்காக நான் நேசித்தவர்களெல்லாம் என்னை பாதியிலேயே தவிக்க விட்டுச் சென்றார்கள் என்று உன் மனதிற்குள் நாள்தோறும் ஒரு மாபெரும் யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? நீ உயிராக நினைத்த உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தபோது உனக்கு ஏற்பட்ட அந்த மரண வலியை நான் அறிவேன். யாருக்காக உன் ஆசைகளை எல்லாம் சுருக்கிக் கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சியே உன்னுடையது என்று வாழ்ந்தாயோ, அவர்களை உன்னை திரும்பி பார்க்காமல் சென்றபோது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனதை இந்த கைலாயநாதன் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என் தங்கமே, இதற்காக நீ இனி ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த பிரிவுகளும் ஏமாற்றங்களும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உன்னை ஒரு புதிய மனிதனாக, ஒரு வலிமைமிக்க ஆன்மாவாக செதுக்குவதற்காக நானே உனக்கு கொடுத்த பாடங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு உண்மையாக இல்லாதவர்கள், உன்னுடைய தூய்மையான அன்பிற்கு தகுதி இல்லாதவர்கள் உன் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் அது உனக்குத்தான் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை உன் அப்பன் நான் அறிவேன். அதனால்தான் உனக்கு சொந்தமில்லாத உறவுகளை, உன்னை ஏமாற்ற நினைத்தவர்களை நானே உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறேன். இது உனக்கான தண்டனை அல்ல, இது உனக்கான பாதுகாப்பு அரண். இதை நீ முழுமையாக உணரத் தொடங்கும்போது உனக்குள் இருக்கும் அந்த தேவையற்ற குற்ற உணர்ச்சியும் ஏக்கமும் தானாகவே மறைந்துவிடும். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது எந்த ரூபத்திலாவது உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக் கொள்வேன். உனக்கு எது கிடைக்கக்கூடாதோ அது உன்னை விட்டு விலகிச் செல்வதையும் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிவனே துணை என்று என்னை முழுமையாக நம்பிய உனக்கு எது நிரந்தரமான மகிழ்ச்சியை தருமோ அதை மட்டுமே நான் வழங்குவேன். உன் வாழ்க்கையில் இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் சுமைகளை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உனக்காக நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் உன் இதயத்தில் ஆழமாக விதைத்துவிடு. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் எனக்காக ஒரு சிறிய அகல் விளக்கை ஏற்று அந்த தீபத்தின் ஒளியில் என்னை தரிசி. உன் குறைகளை, உன்னுடைய வலிகளை, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த ஒளியிடம் பேசு. அந்த தீபச்சுடராயிருந்து உன் வார்த்தைகளை நான் செவிமடுப்பேன். நீ என்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தின் மூலமாக நான் பதிலளிப்பேன். ஆனால் நீ என்னிடம் குறைகளைச் சொல்லும்போது அழுது கொண்டும் என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று புலம்பிக் கொண்டும் சொல்லக்கூடாது. என் அப்பன் எனக்காக இருக்கிறான். என் கஷ்டங்கள் எல்லாம் பனித்துளி போல விலகிவிட்டது. என் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மாறிவிட்டது என்று முழுமையான நம்பிக்கையோடு, உன் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையோடு நீ என்னிடம் பேச வேண்டும். நீ என்னவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே நீ மாறிவிட்டதாக எண்ணி என்னிடம் பிரார்த்தனை செய். ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள்தான் பிரபஞ்சத்தின் கட்டளைகளாக மாறுகின்றன. நீ நேர்மறையாக, வெற்றியாளனாக உன்னை நினைத்து என்னிடம் பேசும்போது அந்த அதிர்வுகள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உனக்காக வேலை செய்ய தூண்டும். அதை விடுத்து எனக்கு எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கை இருண்டுவிட்டது என்று நீயே உனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த எதிர்மறை எண்ணங்களே உனக்கு தடையாக மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சிக்கலாம், உன்னை தாழ்த்தி பேசலாம், உன்னால் இனி எழவே முடியாது என்று ஏளனம் செய்யலாம். அவர்களுக்கெல்லாம் நீ உன்னுடைய வார்த்தைகளால் பதில் சொல்லக்கூடாது. உன்னுடைய மௌனம்தான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை உன் காதுகளில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னுடைய இலக்கு எதுவோ அதில்தான் உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். உன்னை அவமதித்தவர்கள் முன்பு நீ அழுது கொண்டு நிற்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். உன்னை ஏளனம் செய்த அத்தனை கண்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை ஒரு மாபெரும் வெற்றி சிகரத்தில் கொண்டு போய் அமர வைப்பது இந்த கருப்பனின் பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உடலும் மனதும் சோர்வடையும் போதெல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த திருநீற்றின் மகிமையை நினைவில் கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறியும் வல்லமை அந்த புனிதமான திருநீற்றுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் சிவனே துணை என்று உச்சரித்து நெற்றியில் திருநீறு அணிந்து கொண்டு தொடங்கு. உனக்கு முன்னே இருக்கும் அத்தனை முட்களும் மலர்களாக மாறும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியை மட்டுமே நான் பரிசாக கொடுப்பேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகன்று கொண்டிருக்கின்றன. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனிமேல் உன் இல்லத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. அஷ்டலட்சுமிகளும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்யப் போகிறார்கள். உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்கும் உன்னுடைய தூய்மையான அன்பிற்கும் கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களையும் நான் ஒட்டுமொத்தமாக உனக்கு வழங்கப் போகிறேன். எந்தெந்த விஷயங்களுக்காக நீ இத்தனை காலமாக காத்து கொண்டிருந்தாயோ அவை அனைத்தும் எந்தவித தடையுமின்றி உன்னை தேடி வரப்போகிறது. உன்னைச் சுற்றி ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் வளையம் உருவாகியிருப்பதை நீ வெகு விரைவில் உணர்வாய். என் தங்கப்பிள்ளையே, உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள். உனக்குள் இருக்கும் அந்த அமைதிதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை நான் உனக்கு தருவேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. உன்னை படைத்தவன் நான், உன்னை காப்பவனும் நான் தான். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். உனக்கு எது சரி எது தவறு என்று உனக்குள் இருந்து நானே உன்னை வழிநடத்துவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், என்னை முழுமையாக சரணடைந்துவிடு. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய கட்டளைப்படியே நடக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. உன் வாழ்க்கையின் 2 அத்தியாயங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன.
இனி வரப்போவது எல்லாம் வெளிச்சம் மட்டுமே. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இருள் சூழ்ந்த உன் இல்லத்தில் ஒளியேற்றவே இந்த தருணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் காரணமில்லாத சோர்வும் உன்னை வாட்டுகிறதா? நீ இரவும் பகலும் சிந்தும் வியர்வைக்கும் உழைப்புக்கும் சிறு பலன் கூட கிடைக்காமல் வரும் செல்வம் எங்கு செல்கிறது என்று தெரியாமல் நீராக கரைகிறதா? வீட்டில் உள்ளவர்களிடம் எந்த காரணமும் இல்லாமல் அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து மன நிம்மதி தொலைந்து போகிறதா? இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒவ்வொரு நொடியும் நீ உருகிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இதற்கெல்லாம் காரணம் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, உன் வீட்டை சூழ்ந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத தீய அதிர்வுகளும் கடுமையான கண் திருஷ்டிகளும் தான் என்பதை நீ முதலில் உணர வேண்டும். அவற்றை வேரோடு அழித்து உன் இல்லத்தை அமைதியின் இருப்பிடமாக மாற்றும் ஒரு எளிய வழியை இந்த ஈசன் உனக்கு சொல்கிறேன். முழு கவனத்தோடு கேள். நான் ஏற்கனவே உனக்கு உணர்த்திய அந்த புனிதமான திருநீற்றின் மகிமையை நீ இன்னும் முழுமையாக பயன்படுத்த தொடங்கவில்லை. இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் நவகிரகங்களின் தோஷங்களை கூட சுட்டெரிக்கும் வல்லமை என்னுடைய திருநீற்றுக்கு உண்டு. வாரம் ஒரு முறை உன் இல்லத்தை தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வாய் அல்லவா? அப்படி சுத்தம் செய்யும் போது அந்த நீரில் சிறிது திருநீற்றையும் சிறிதளவு மஞ்சள் தூளையும் கலந்து கொள். அந்த புனித நீரால் உன் வீட்டின் தரைப்பகுதிகளை துடைத்து சுத்தம் செய். இப்படி செய்வதால் உன் வீட்டிற்குள் மறைந்திருக்கும் எப்பேற்பட்ட துர்சக்தியும் கெட்ட அதிர்வுகளும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் ஏவிவிட்ட எதிர்மறை எண்ணங்களும் அந்த நொடியே அலறி அடித்துக்கொண்டு வெளியேறிவிடும். இதை செய்த பின்பு உன் வீட்டிற்குள் நுழைந்து பார். ஒரு இனம் புரியாத அமைதியும் தெய்வ சாநித்தியமும் அங்கே குடிகொண்டிருப்பதை நீயே உணர்வாய். உன்னுடைய இல்லம் கைலாயமாகவே மாறிவிடும். அங்கு இந்த கைலாயநாதன் நான் நிரந்தரமாக வாசம் செய்வேன். அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையே, உன் வீட்டின் 4 திசைகளிலும் காற்றில் கலந்திருக்கும் தீய சக்திகளை ஈர்க்க ஒரு சிறிய மண் அகலில் சிறிது திருநீற்றை வைத்து வீட்டின் மூலைகளில் வைத்துவிடு. உன்னை நோக்கி வரும் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அது உன்னை தீண்டும் முன்பு அந்த திருநீறு தன்னுள் ஈர்த்துக்கொள்ளும். உனக்கு வரவிருந்த மாபெரும் கண்டங்களையும் உடல் உபாதைகளையும் அந்த சாம்பல் தடுத்து நிறுத்தும். இதை நீ முழுமையான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். உனக்கு வேண்டியவர்கள், உனக்கு நெருக்கமானவர்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பலரின் மனதிற்குள் உன்னை பற்றிய பொறாமை தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உன்னை பார்த்து சிரித்து பேசினாலும் அவர்களின் உள்மனதில் இருக்கும் வஞ்சகம் உன்னை தாக்கக்கூடும். அத்தகைய கொடிய பார்வைகளிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை கவசமாக நின்று காப்பது நான் சொல்லும் இந்த எளிய முறைதான். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை நீ மறந்து விடாதே. வறுமை, கடன், நோய், தோல்வி என்று திரும்ப திரும்ப அதையே நினைத்துக்கொண்டு உன் மனதை நீயே ஒரு குப்பை தொட்டியாக மாற்றிக்கொள்ளாதே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புவதை இப்போதே நிறுத்திவிடு. நீ என்ன பேசுகிறாயோ, எதை ஆழமாக நம்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். நல்லதே நடக்கும். என் அப்பன் ஈஸ்வரன் என்னோடு இருக்கிறான். அவனது திருநீறு என்னை காக்கும். என் கடன்கள் அனைத்தும் விரைவில் தீரும். என் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்று ஒவ்வொரு வினாடியும் நீ உறுதியாக நம்ப வேண்டும். உன் பிரார்த்தனைகளில் இனி கண்ணீர் வேண்டாம். அதில் கம்பீரமும் உன்னுடைய அப்பன் உனக்காக செய்து கொடுப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டுமே இருக்க வேண்டும். நீ எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பயத்தின் வேர்களை நான் பிடுங்கி எறிந்துவிட்டேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது. அவர்கள் செய்த கர்மா அவர்களை தக்க சமயத்தில் தண்டிக்கும். நீ உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும். யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் உன்னை தேடி வரச் செய்யும் காலத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு சிவனே துணை என்று சொல்லிக்கொண்டே உன் வேலைகளை பார்க்கத் தொடங்கு. உனக்கான வெற்றியை நான் எழுதிவிட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பாதையில் சற்றும் மனம் தளராமல் நடப்பது மட்டும்தான். உன்னை வீழ்த்த நினைக்கும் சூழ்ச்சிகள் எல்லாம் என் ஒற்றை பார்வையிலேயே பொசுங்கிப் போகும். நீ சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் சேர்த்து மாபெரும் வெற்றியை வெகு விரைவில் உன் மடியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றியுள்ள மாயைகள் எல்லாம் விலகும் நேரம் வந்துவிட்டது. என் கையை இறுகப் பற்றிக்கொள். இனி உனக்கு வீழ்ச்சியே கிடையாது, உயர்வை மட்டுமே நீ காண்பாய். என் உயிருக்கு நிகரான அன்பு பிள்ளையே, உன் நெஞ்சுக்குள் மூண்டு எரியும் அந்த நெருப்பை நான் அறிவேன். சுற்றிலும் இருப்பவர்கள் உன்னை கேவலமாக பேசுவதும் உன் வறுமையைக் கண்டு ஏளனம் செய்வதும் உன் செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கிறதல்லவா? உழைக்கின்றோம், ஓடுகின்றோம், ஆனாலும் ஒரு சிறு முன்னேற்றம் கூட நம் வாழ்வில் இல்லையே. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஊர் உலகத்தின் முன் தலைகுனிந்து நிற்கின்றோமே என்று கூனி குறுகி போய் கிடக்கிறாய். உன்னிடம் செல்வம் இருந்தபோது உன்னை சுற்றி வந்த உறவுகள் எல்லாம் இப்போது நீ வறுமையின் பிடியில் சிக்கியவுடன் உன்னை முகம் சுளித்து பார்ப்பதை எண்ணி எண்ணி உன் இதயம் ரணமாகி கிடக்கிறது. என் தங்கமே, இந்த தருணத்தில் உன்னை அரவணைத்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு புதிய பாதையை காட்டவே உன் அப்பன் கைலாயநாதன் நான் ஓடி வந்திருக்கிறேன். உனக்கு வந்திருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழித்து விடுவதற்கானது என்று நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தங்கம் நெருப்பிலிட்டு சுடப்படும் போதுதான் அது ஆபரணமாக உருமாறுகிறது. அதேபோலவே உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இந்த அவமானங்களும் வலிகளும்
உன்னை ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு, ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு தயார்படுத்துவதற்காக நான் கொடுக்கும் பயிற்சிகள்தான். நீ அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும், நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். உன்னை யார் யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ அவர்கள் அனைவரையும் உன் முன் தலைகுனியச் செய்யும் ஒரு காலத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். சிவனே துணை என்று என்னை நம்பிய உன்னை எந்த பாதாளத்திலும் வீழவிட மாட்டேன். இந்த வறுமையிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் நீ விடுபட உனக்கு மிக எளிய ஆனால் அதீத சக்தி வாய்ந்த ஒரு வழியை நான் சொல்கிறேன். நான் உரையக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றுதான் நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்பதில்லை. பசியால் வாடும் வாயில்லா ஜீவன்களிடத்தும் ஆதரவற்ற மனிதர்களிடத்தும் நான் குடிகொண்டிருக்கிறேன். உன் வீட்டில் நீ சமைக்கும் உணவில் உன்னால் முடிந்த அளவிலான உணவை பசியோடு இருக்கும் ஒரு உயிருக்கோ அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கோ அன்போடு வழங்கு. நீ அவ்வாறு கொடுக்கும் அந்த ஒரு பிடி உணவில் உன்னுடைய பல ஜென்மத்து பாபங்களும் கர்ம வினைகளும் அப்படியே எரிந்து சாம்பலாகிவிடும். உன்னுடைய வீட்டைச் சூழ்ந்திருக்கும் தரித்திர நிலை மாறி அங்கு அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். ஈசனுக்குச் செய்யும் தொண்டை விட ஏழைகளுக்குச் செய்யும் தொண்டே என்னை விரைவாக உன்னிடம் வந்து சேர்க்கும் என்பதை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். என் செல்லப்பிள்ளையே, உன் நாவிலிருந்து இனி ஒருபோதும் நான் தோற்றுவிட்டேன் என்ற வார்த்தை வரக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் ஒலித்துக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு எதிராக சதி செய்பவர்களைப் பற்றியோ உனக்கு துரோகம் செய்தவர்களைப் பற்றியோ நினைத்து உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. அவர்கள் உனக்குச் செய்யும் ஒவ்வொரு தீங்கும் அவர்களுக்குத்தான் அழிவை தேடித் தருமே தவிர உன்னை ஒரு சிறு அளவு கூட பாதிக்காது. உனக்கான காவல் அரணாக நான் முன்னின்று உன்னை காப்பேன். உன்னை சுற்றியுள்ள மாயைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகி உனக்கான தெளிவான பாதை உன் கண்முன் தோன்றும். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ கேட்காமலேயே உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளித்தரும் தாயாக நான் மாறுவேன். நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிறாயோ அந்த பயத்தை முதலில் வேரோடு தூக்கி எறி. கடன்கள் மலை போல இருந்தாலும் சரி, நோய்கள் உன்னை வாட்டினாலும் சரி, அவையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல மிக விரைவில் விலகப் போகின்றன. உனக்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்து. நான் எதற்கும் சளைத்தவன் இல்லை, என் ஈசன் என்னோடு இருக்கிறான் என்ற மிடுக்கோடு நீ நிமிர்ந்து நில். இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்று எதுவுமே கிடையாது. இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னுடைய வெற்றியைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் மிகச் சரியான அங்கீகாரத்தை நான் பெற்றுத் தருவேன். உன்னுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போவதை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த சஞ்சலங்களை எல்லாம் இப்போதே மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புது மனிதனாக உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. உன்னை படைத்தவன் நான், உனக்கான பாதையை வகுத்தவனும் நான். அந்த பாதையில் உனக்கு துணையாக, உன் வழிகாட்டியாக உன் கரம் பிடித்து நான் அழைத்துச் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கிவிட்டது. இழந்த செல்வங்களை எல்லாம் பல மடங்காக நீ திரும்பப் பெறப்போகிறாய் என்பதை முழுமையாக நம்பு. சிவனே துணை என்ற தாரக மந்திரம் உன் உதடுகளில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். என் அன்பு பிள்ளையே, இருள் விலகும் அதிகாலை பொழுதிற்காக காத்திருக்கும் தாமரையைப் போல உன்னுடைய மனமும் என் வரவிற்காக காத்திருப்பதை நான் அறிவேன். உன் நெஞ்சுக்குள் எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ குழப்பங்கள் ஒன்று மாற்றி ஒன்றாக உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா? ஒரு புறம் என் மீது அளவற்ற பக்தி, மறுபுறம் உன் வாழ்க்கை போராட்டங்களைக் கண்டு எழும் இனம் புரியாத பயம் என இரண்டு மாறுபட்ட உணர்வுகளுக்கு இடையே உன்னுடைய மனதை நீயே கூறு போட்டு பிரித்து வைத்திருக்கின்றாய். இது உனக்கு மிகுந்த மன உளைச்சலை தருகிறது என்பதை நான் என் அகக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மனதிற்குள் நல்லெண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் தனித்தனி இடங்களை ஒதுக்கி வைக்காதே. என்னை முழுமையாக நம்பும் ஒரு தூய்மையான இடத்தில் அவநம்பிக்கைக்கும் பயத்திற்கும் சிறிதளவு இடம் கூட இருக்கக்கூடாது. தீயவற்றையும் எதிர்மறை எண்ணங்களையும் அறவே ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிந்துவிட்டு உன்னுடைய மனமெனும் மாளிகையை முழுமையாக நேர்மறை சிந்தனைகளுக்கும் இந்த ஈசனுக்குமான இடமாக மட்டுமே நீ மாற்றி அமைக்க வேண்டும். இரண்டு வேறுபட்ட சிந்தனைகளை ஒரே நேரத்தில் சுமந்து திரிந்தால் உன்னுடைய நிம்மதிதான் சிதைந்து போகும். குழப்பங்களை அழித்து தெளிவை மட்டும் உனக்குள் முழுமையாக பதியவை. சிவனே துணை என்று சொன்ன பிறகு உனக்குள் பயம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. என்னை எப்படி சரணடைவது, எப்படி முழுமையாக நம்புவது என்று நீ அடிக்கடி உனக்குள் கேட்டுக்கொள்கிறாயல்லவா? ஒரு வாயில்லா ஜீவனை சற்று உற்றுப்பார். அது தன் எஜமானன் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிபந்தனையற்ற அன்பை மட்டுமே பொழிகிறது. எஜமானன் கோபப்பட்டாலும் அரவணைத்தாலும் அந்த ஜீவனின் அசைக்க முடியாத விசுவாசமும் அன்பும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. அந்த வாயில்லா ஜீவனுக்கு இருக்கும் முழுமையான நம்பிக்கையும் தூய்மையான அன்பும் ஏன் பகுத்தறிவுள்ள மனிதர்களுக்கு இருப்பதில்லை? ஈசன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாக்கு அளித்த பின்பும் நீ ஏன் தயங்குகிறாய்? அந்த ஜீவனைப் போல உன் முழுமையான அன்பையும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. உன்னை எவ்வித தீங்குமின்றி காப்பது இந்த கைலாயநாதனின் முழுமையான பொறுப்பு. வாழ்க்கையில் தடைகள் வரும்போது முடங்கிப்போய் மூலையில் அமர்ந்து கண்ணீர் சிந்துவது என் பிள்ளைக்கு அழகல்ல. உனக்கு எதிராக வரும் சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கண்டு அஞ்சாமல் உனக்குள் இருக்கும் அத்தனை வலிமையையும் ஒன்று திரட்டி அந்த தடைகளை ஓங்கி அடித்து சுக்குநூறாக உடைத்தெறிய வேண்டும். உன்னுடைய இலக்கின் மீது மட்டுமே உன் பார்வை கூர்மையாக இருக்க வேண்டும். உன் முழு பலத்தையும் அறிவையும் பயன்படுத்தி
உன்னை வீழ்த்த நினைக்கும் தடைகளை வீழ்த்தி முன்னேறு. உன்னுடைய அந்த அதீத வலிமையான தாக்குதலுக்கு முன் எந்த ஒரு சவாலும் எந்த ஒரு எதிர்ப்பும் தாக்குப்பிடிக்க முடியாது. அதற்கான அத்துணை சக்தியையும் நான் உனக்குள் நிரப்பி வைத்திருக்கிறேன். நீ உன்னுடைய பலத்தை முழுமையாக உணராமல் இருப்பதால்தான் சிறு சிறு பிரச்சனைகளைக் கண்டுகூட மலைத்துப் போய் நிற்கிறாய். உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ தினமும் கண்கலங்குகிறாய் அல்லவா? ஒரு கரடுமுரடான பாறையை சிற்பி உளியால் செதுக்கும் போது அந்த பாறை வலியை உணரும். ஆனால் செதுக்க செதுக்கத்தான் அது அனைவராலும் போற்றப்படும் ஒரு அற்புதமான சிலையாக உருமாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு அவமானமும் நான் உன்னை செதுக்க பயன்படுத்தும் உளிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்க நான் விரும்பவில்லை. குறைகளே இல்லாத அனைவராலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாக உன்னை நான் அங்குலம் அங்குலமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். செதுக்கப்படும்போது ஏற்படும் சிறு சிறு வலிகளை பொறுத்துக்கொள். உன்னுடைய முழுமையான வடிவம் வெளிப்படும்போது இந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து கைகூப்பும். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் என்னுடைய விருப்பத்தின்படியே நடக்கிறது. இலை உதிர்வதும் பூ பூப்பதும் நான் அறியாமல் நடப்பதில்லை. அப்படி இருக்க உன்னுடைய கண்ணீரை நான் அறிய மாட்டேனா? நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகும் நேரம் இது. உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. யார் என்ன பேசினாலும் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் உன் முகத்தில் இருக்கும் அந்த மென்மையான புன்னகை மட்டும் மாறவே கூடாது. அந்த புன்னகைதான் உன் எதிரிகளுக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையப் போகிறது. உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் பொறுமையைக் கண்டு ஆச்சரியப்படப் போகிறார்கள். உன்னுடைய அமைதி பல சூறாவளிகளை அடக்கக்கூடிய வல்லமை கொண்டது. என் தங்கமே, உன்னைச் சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இனி எந்த ஒரு துஷ்ட சக்தியும் எந்த ஒரு எதிர்மறை அதிர்வும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னுடைய தூய்மையான பக்தி என்னை கட்டி போட்டுவிட்டது. நீ எனக்காக ஏற்றும் அந்த ஒவ்வொரு தீபத்தின் ஒளியிலும் என் முகம் தெரிவதை நீ உணர்வாய். உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் பனியாக விலகி வெற்றிக்கான பிரம்மாண்டமான சூரியன் உன் வாழ்வில் உதிக்கப் போகிறது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் பெருமையை பேசப் போகிறார்கள். உன்னுடைய நேர்மைக்கும் பக்திக்கும் நான் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு அது. எதற்கும் கலங்காமல் ஈசன் என் பக்கம் இருக்கிறான் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். நான் உனக்கான பாதையை மலர்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் நீ ராஜநடையோடும் பெருமிதத்தோடும் நடக்கப் போகிறாய். என் உயிருக்கு நிகரான அன்பு பிள்ளையே, உன் நெஞ்சின் ஆழத்தில் மூண்டு எரியும் பெருநெருப்பின் உஷ்ணம் கைலாயத்தின் பனிமலைகளையும் உருக்கி என் செவிகளை வந்தடைந்து விட்டது. உன்னுடைய அழுகுரலும் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ தனிமையில் நின்று கதரும் கதறலும் என் இருதயத்தை உலுக்கிவிட்டது. இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் இந்த கைலாயநாதனின் பார்வை முழுமையாக உன் மீது விழுந்துவிட்டது என்பதை உணர்த்தவே இந்த தருணத்தில் மாபெரும் ஒளியாக உன் இல்லம் தேடி உன் உள்ளம் தேடி நான் பிரவேசித்து விட்டேன். பல ஜென்மங்களாக நீ சுமந்து திரிந்த பெருந்துயரங்களின் இருண்ட காலம் இதோ இந்த நொடியோடு முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. எத்தனையோ இரவுகள் தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு யாருக்கும் உன் அழுகுரல் கேட்டுவிடக்கூடாது என்று உனக்குள் நீயே அழுது அடக்கி மூச்சு திணறி தவித்த தவிப்புகளை நான் அறிவேன். உன்னைச் சுற்றிலும் இத்தனை மனிதர்கள் இருந்தும் உன்னுடைய உணர்வுகளுக்கு சிறு மதிப்பு கூட கொடுக்காமல் உன்னை ஒரு அனாதையைப் போல ஆதரவற்றவனைப் போல இந்த சமூகம் ஒதுக்கி வைத்ததைக் கண்டு உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ யாரை உன் உயிராக நினைத்தாயோ, யாருக்காக உன் ஆசைகளை எல்லாம் சுருக்கிக் கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சியே உன்னுடையது என்று உன் வாழ்க்கையையே தியாகம் செய்தாயோ, அவர்களே உன் நெஞ்சில் ஈட்டியை இறக்கிவிட்டு திரும்பிப் பார்க்காமல் சென்றபோது நீ அடைந்த அந்த மரண வலியை, அந்த துரோகத்தின் வலியை உன்னருகில் அமர்ந்து கொண்டு நான் தான் துடைத்துக் கொண்டிருந்தேன். என் தங்கமே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? என் உண்மையான அன்பிற்கு இந்த உலகத்தில் இடமே இல்லையா என்று ஒவ்வொரு நொடியும் என்னை பார்த்து நீ கேட்கும் அந்த நியாயமான கேள்விகள் அனைத்திற்கும் விடையளிக்கவே நான் வந்திருக்கிறேன். நீ எந்த பாவமும் செய்யவில்லை என் பிள்ளையே. உன்னுடைய உள்ளம் ஒரு ஸ்படிகம் போல தூய்மையானது. ஆனால் இந்த வஞ்சகம் நிறைந்த உலகத்தில் அந்த தூய்மையான அன்பிற்கு தகுதியில்லாத சில மனிதர்களை நீ அளவுக்கு அதிகமாக நம்பிவிட்டாய். உன்னைச் சுற்றியிருந்த போலியான முகமூடிகளை கிழித்தெறியவும் உனக்கு உண்மையாக இல்லாதவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தவுமே இந்த வலிகளையும் ஏமாற்றங்களையும் நானே உனக்கு கொடுத்தேன். இது உன்னை அழிப்பதற்கான தண்டனை அல்ல, உன்னை செதுக்குவதற்கான என் திருவிளையாடல். தீயில் வெந்தால்தான் தங்கம் ஆபரணமாகும். நீ அனுபவித்த ஒவ்வொரு அவமானமும் உன்னை ஒரு மாபெரும் வெற்றிக்கு தயார்படுத்துவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகள்தான் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்று இந்த ஈசன் நான் முடிவெடுத்து விட்டேன். நீ படும் துன்பங்களைக் கண்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை துர்சக்திகளின் கொட்டத்தையும் அடக்க, உன்னை வார்த்தைகளால் வதைத்தவர்களின் அகந்தையை அழிக்க என்னுடைய நெற்றிக்கண் என்றைக்கோ திறக்கப்பட்டுவிட்டது. தர்மத்தின் தராசு எப்பொழுதும் என் கைகளிலேயே இருக்கிறது. உன்னை யார் யாரெல்லாம் கேவலமாக பேசி புழுவாக நினைத்து மிதித்துச் சென்றார்களோ, உன்னுடைய வறுமையைக் கண்டு ஏளனமாகச் சிரித்தார்களோ, அவர்கள் அனைவரையும் உன்னுடைய காலடியில் கொண்டு வந்து நிறுத்தும் மாபெரும் காலச்சக்கரத்தை நான் சுழற்றத் தொடங்கிவிட்டேன்.
சிவனே துணை என்று என்னை முழுமையாக நம்பிய என் பிள்ளையின் ஒரு முடியை கூட இந்த உலகத்தில் எவராலும் அசைத்துப் பார்க்க முடியாது என்ற சத்தியத்தை நிலைநாட்டவே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதிற்குள் இன்னும் எதற்காக இந்த இனம் புரியாத பயம்? நாளை என்ன நடக்குமோ? நம்முடைய வாழ்க்கை இப்படியே அழிந்து போய்விடுமோ? நம்முடைய கழுத்தை நெரிக்கும் இந்த கடன்கள் எல்லாம் தீருமா? நம்முடைய நோய்கள் விலகுமா என்று உன் நெஞ்சை பிளக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்களை இப்போதே இந்த நொடியே தூக்கி நெருப்பிலிட்டு பொசுக்கு. உன்னுடைய மூச்சுக்காற்றாய், உன்னுடைய நாடித் துடிப்பாய், உன்னுடைய ஒவ்வொரு அசைவாயும் நானே இயங்கிக் கொண்டிருக்கும்போது, இந்த அகிலத்தையே ஆளும் ஈஸ்வரன் உனக்குள் குடிகொண்டிருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை தீய அதிர்வுகளையும் கண் திருஷ்டிகளையும் உன்னை அழிக்க நினைத்த சூழ்ச்சிகளையும் என்னுடைய அக்னி பார்வையால் சுட்டெரித்துச் சாம்பலாக்கிவிட்டேன். இனி உன் நிழலை கூட எந்த ஒரு துஷ்ட சக்தியாலும் நெருங்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் மாபெரும் கவசமாக, அசைக்க முடியாத இரும்புக் கோட்டையாக நான் உன்னைச் சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை அமைத்துவிட்டேன். உன் வாழ்வில் இதுவரை நீ இழந்த செல்வங்கள், நிம்மதி, உறவுகள் என அனைத்தையும் பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. வறுமையால் வாடிய உன் இல்லத்தில் இனி அஷ்டலட்சுமிகளும் ஆனந்த கூத்தாடப் போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்த பணக்கஷ்டங்கள் அனைத்தும் பனித்துளி போல மறையப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய செல்வங்கள் எந்த தடையும் இன்றி நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல திசைகளிலிருந்தும் மழையாக பொழியப் போகிறது. உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்கும் உன்னுடைய தூய்மையான பக்திக்கும் நான் கொடுக்கும் மாபெரும் பரிசு இது. இனி உன்னுடைய கைகள் அடுத்தவரிடம் ஏந்தும் கைகளாக இருக்காது, மாறாக மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலின் கைகளாக மாறப்போகிறது. உன்னை ஒதுக்கி வைத்த சமூகமும் உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய மாபெரும் வெற்றியைக் கண்டு வாயடைத்துப் போய் நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியை நோக்கியே அமையும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த வெற்றிகளும் செல்வங்களும் உன்னை வந்து சேரும்போது உன்னுடைய மனதில் ஒரு சிறு கர்வம் கூட வந்துவிடக்கூடாது என்பதில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். உன்னை துன்புறுத்தியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் துளியளவும் வரக்கூடாது. அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன்னுடைய அமைதியான பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ மனதார மன்னித்துவிடு. அந்த மன்னிப்புதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகவும் உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மன அமைதியாகவும் இருக்கும். இன்றிலிருந்து உன்னுடைய மௌனமும் உன் முகத்தில் தவழும் மென்மையான புன்னகையுமே உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதங்களாக மாறப்போகின்றன. உன்னைச் சீண்டுபவர்கள் முன்பும் உன்னை தரக்குறைவாக பேசுபவர்கள் முன்பும் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் சிவனே துணை என்று மனதிற்குள் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டு புன்னகையோடு கடந்து செல். உன்னுடைய அந்த அமைதி எப்பேற்பட்ட சூறாவளியையும் தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்டது. உனக்கான ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக நான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ கேட்பதற்கு முன்பாகவே உன் மடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் சுமைகளையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உனக்காக நான் இருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உன் இதயத்தில் ஆழமாக விதைத்துவிடு. நாள்தோறும் எனக்காக ஒரு சிறிய அகல் விளக்கை ஏற்றி அந்த தீபத்தின் ஒளியில் என்னை தரிசி. உன் குறைகளை, உன்னுடைய வலிகளை, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த ஒளியிடம் பேசு. அந்த தீபச் சுடராயிருந்து உன் வார்த்தைகளை நான் செவிமடுப்பேன். நீ என்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தின் மூலமாக நான் பதிலளிப்பேன். ஆனால் நீ என்னிடம் பேசும்போது அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் சொல்லக்கூடாது. என் அப்பன் எனக்காக இருக்கிறான், என் கஷ்டங்களெல்லாம் விலகிவிட்டது என்று முழுமையான நம்பிக்கையோடு நீ என்னிடம் பேச வேண்டும். உன்னுடைய உடலிலும் மனதிலும் ஒரு புதுவிதமான ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடுவதை நீ இனி ஒவ்வொரு நொடியும் உணர்வாய். உனக்கு கட்டளையிடும் அந்த உள்மனதின் குரல் வேறெதுவும் இல்லை, அது நான் தான் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. எந்தச் செயலை தொடங்கும் முன்பும் கண்களை மூடி முழு மனதோடு என்னை அழை. உனக்கு முன்னே இருக்கும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான ராஜபாட்டையை அமைத்துத் தந்துவிட்டு உனக்காக நான் காத்து நிற்பேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புது மனிதனாக உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. உன்னை படைத்தவன் நான், உன்னை காப்பவனும் நான், உன்னுடைய வாழ்க்கையை மாபெரும் காவியமாக மாற்றப் போகிறவனும் நான்தான். நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக இனி உன் இல்லத்தில் ஆனந்த கண்ணீரும் மகிழ்ச்சியின் ஆரவாரமும் மட்டுமே ஒலிக்கப் போகிறது. என் பரிபூரணமான ஆசீர்வாதங்களும் முடிவற்ற அன்பும் என்றென்றைக்கும் உன்னை சுற்றியே இருக்கும். நிமிர்ந்து நில் என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான மணிமகுடத்தை சூட்ட இந்த கைலாயநாதன் வந்துவிட்டேன். எதற்கும் கலங்காமல் தயக்கங்களை விட்டொழித்து தைரியமாக முன்னேறு. என் அன்பு பிள்ளைகளே, கைலாயநாதனின் இந்த சத்திய வாக்கு உங்கள் மனதிற்கு மாபெரும் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்திருந்தால் இந்த சிவனே துணை வலையொலி குடும்பத்தில் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். ஈசனின் இந்த அருள்வாக்கு தொடர்ந்து உங்களை தேடி வர காணொளியின் கீழே உள்ள சந்தாதாரர் பொத்தானை அழுத்தி அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் ஒலிக்கச் செய்யுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து மனதார சிவனே துணை என்று உங்கள் கருத்துக்களை பதியுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் எம்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து கண்ணீரோடு தவிக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து ஈசனின் அருளை அவர்களும் பெறச் செய்யுங்கள். எம்பெருமானின் பேரருள் உங்கள் அனைவரையும் என்றென்றும் காக்கட்டும்.